Hi all, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் DML, TCL, DCL, DQL. ஸோ நம்ம ஆல்ரெடி DDL என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து DML அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஸோ DML அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன். ஸோ நம்ம DDL என்ன பார்த்தோம்? ஸோ ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறோம், தென் காலம் அண்ட் தென் சைஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் டேபிள் மட்டும் இருக்குது. ஸோ டேட்டா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் DML கமெண்ட்ஸில் வருது. ஸோ இன்சர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா ஆட் பண்ணுறோம், அந்த டேபிள்குள்ளே டேட்டா ரோஸ் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்கேஸ் நான் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்டேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி TCL அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ TCL அப்படிங்கும்போது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ எதுக்காக அப்படின்னா யூசர் டு மேனேஜ் தி டிரான்சாக்ஷன்ஸ் இந்த டேட்டா பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க, தென் இன்சர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, தென் அப்டேட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கமிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா டிரான்சாக்ஷனும் பெர்மனெண்ட்டாக டிபியில் ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ கமிட் அப்படின்னு கொடுக்கும்போது இட் இஸ் யூஸ்ஃபுல் டு சேவ் ஆல் தி டிரான்சாக்ஷன் பெர்மனெண்ட்லி டு தி டேட்டா பேஸ். ஸோ இதுவே ரோல் பேக் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அன்டூ. நம்ம எப்படி வேர்ட் இல்லை எக்ஸல் ஃபைலில் வந்து அன்டூ அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? அன்டூ இல்லை கண்ட்ரோல் Z அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்து ப்ரீவியஸாக பண்ண சேஞ்சுக்கு மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ரோல் பேக் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட்டாக எங்கே கமிட் பண்ணியிருக்குமோ ஸோ அது வரைக்கும் நமக்கு கொண்டு போய் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரோல் பேக்கோட யூஸ். ஸோ இதுவே சேவ் பாயிண்ட் அப்படிங்கும்போது இது வந்து ரோல் பேக் கொடுத்தா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரோல் பேக் அப்படிங்கும்போது கடைசியாக எங்கே கமிட் பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் எனக்கு கொண்டு போய் காமிச்சிடும். இதுவே எனக்கு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் எனக்கு ரோல் பேக் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம சேவ் பாயிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ரோல் பேக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் காமிக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் ஆகாஷ் 2 பிருந்தா. ஓகேங்களா? இப்படி நீங்கள் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு 2 பிருந்தா அப்படிங்கிறத நீங்கள் அபர்ணாவாக மாற்றிட்டீங்க, அப்டேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமிட் பண்ணிட்டீங்க. ஸோ கமிட்னா என்னென்னு பார்த்தோம், பெர்மனெண்ட்டாக டிபியில் ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு கேஸ். ஸோ சேம் 1 ஆகாஷ் 2 பிருந்தான்னு இருக்குது, நீங்கள் பிருந்தா அப்படிங்கிறது அபர்ணாவாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து கமிட் பண்ணலை, ஜஸ்ட் ரோல் பேக் அப்படின்னு கொடுக்குறீங்க. நம்ம ரோல் பேக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், இட்ஸ் லைக் அன்டூ. ஸோ லாஸ்ட்டாக கமிட் ஆனது வரைக்கும் நமக்கு அன்டூ பண்ணி காமிக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம கமிட்டே யூஸ் பண்ணல. ஸோ ரோல் பேக் அப்படின்னு கொடுத்தா கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு எங்கே சேஞ்ச் ஆரம்பிச்சோமோ அது வரைக்கும் கொண்டு போய் காமிக்கும். 1 ஆகாஷ் 2 பிருந்தா அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே சேவ் பாயிண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் 1 ஆகாஷ் 2 பிருந்தா 3 தீபக் அப்படின்னு இருக்குது. அப்படின்னு நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கமிட் பண்ணிக்கிறீங்க, அந்த 3 பெர்மனெண்ட்டாக டிபியில் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, 3 தீபக் அப்படிங்கிறத ஜாக் அப்படின்னு மாற்றிக்கிறீங்க. ஓகேவா? தென் சேவ் பாயிண்ட் A அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஏன் அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு சேவ் பாயிண்ட் வச்சுருக்கீங்க. எதுக்காக? ரோல் பேக். நான் வந்து எனக்கு இது வரைக்கும் ரோல் பேக் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேவ் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு 5 யோகேஷ் அப்படின்னு இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. தென் எகெயின் அதை வந்து சேவ் பாயிண்ட் B அப்படின்னு வச்சுக்கிறீங்க. தென் 6 சஞ்சய் அப்படின்னு இன்சர்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இதை இன்சர்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜாக் வரைக்கும் இருக்க சேஞ்சஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரோல் பேக் டு A அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ சேவ் பாயிண்ட் ஏக்கு மேலே என்னென்ன இருக்கோ அது மட்டும் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். 1 ஆகாஷ் 2 பிருந்தா 3 ஜாக். ஓகேங்களா? இதுவே ரோல் பேக் டு B அப்படின்னு சொல்லும்போது ஸோ பிக்கு மேலே நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோமோ ஸோ அது வரைக்கும் வரும். ஸோ இதுக்கு மேலே 5 யோகேஷ் 3 ஜாக் 2 பிருந்தா 1 ஆகாஷ். ஸோ இது எல்லாமே வரும். ஸோ ரோல் பேக் ஸோ சேவ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு ரோல் பேக் ஆகணும். ஸோ அப்படிங்கிறது தான் சேவ் பாயிண்ட். ஸோ இதுவே நீங்கள் ஜென்ரலாக எதுவுமே இல்லாமல் சேவ் பாயிண்ட்டே இல்லை, நீங்கள் இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரோல் பேக் அப்படின்னு கொடுத்தா எது வரைக்கும் நடக்கும், கமிட் வரைக்கும், கமிட் பண்ண வரைக்கும் நமக்கு கொண்டு வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே சேவ் பாயிண்ட் அப்படிங்கும்போது எனக்கு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் ரோல் பேக் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேவ் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். ரோல் பேக் அப்படிங்கிறது லாஸ்ட் கமிட்டட் வரைக்கும் இருக்கிறத மட்டும்தான் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ DCL அப்படிங்கும்போது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இந்த யூசருக்கு இந்த ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த DCL.
ஸோ இதில் வந்து கிராண்ட் ரிவோக் மட்டும்தான் இருக்குது. ஸோ கிராண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த அக்சஸ் கொடுக்கறது தான் அந்த கிராண்ட் அப்படிங்க. ரிவோக் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்து அந்த அக்சஸ் திருப்பி நம்ம எடுத்துக்கிறது தான் ரிவோக். ஓகேங்களா? ஸோ டிக்யூஎல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம எப்படி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள், இது வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரது தான் டிக்யூஎல். இது வந்து சில பேர் டிஎம்எல்லையும் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸோ எது கரெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். தென் ஸோ நம்ம டிஎம்எல் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 1 செகண்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி, தென் காலம்ஸ் ஐடி நேம் காலம், தென் அதோட டேட்டா டைப்ஸ் அண்ட் தென் சைஸஸ் டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டேட்டா ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் டிஎம்எல் கமாண்ட் இருக்கு. இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ், தென் இங்கே நீங்கள் என்ன காலம்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஐடி வந்து நீங்கள் 1 அப்படின்னு கொடுக்குறீங்க, நேம் வந்து ஜஸ்ட் XYZ, அதை வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இது சின்டெக்ஸ் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ், தென் வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணுங்க. ஓகே. ஸோ டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து இன்னும் டேபிளே கிரியேட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேபிளை கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி ஐடி இன் நேம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் கிரியேட்டட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ டேபிள் இருந்தால் தான் நம்ம வந்து டேட்டா ஆடே பண்ண முடியும். 1 row inserted. ஸோ நம்ம வந்து 2 rows இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? தென் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP. ஸோ இது வந்து DQL கமாண்ட், டேட்டா query லாங்குவேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ணது டிஸ்பிளே ஆகுது. 1 XYZ 2 ABC. இதுவே நான் வந்து இந்த XYZ MNOவா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா அப்டேட். ஸோ அப்டேட் டேபிள் நேம் செட் நேம்ங்கிறது காலம். ஸோ இந்த காலம் name equal to MNO where ID equal to 1. ஸோ ID equal to 1 இருக்கும்போது எனக்கு வந்து அதோட நேமை MNOவா மாற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சின்டெக்ஸ் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டர்வியூ கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க. 1 rows அப்டேட்டட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி 1 இருக்க இடத்துல நேம் வந்து MNO அப்படின்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி 1 நேம் MNO. ஓகேங்களா? இப்போ வந்து நான் 1 row delete பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ABC இந்த ரோவை delete பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா delete from table name where ID equal to 2. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 rows deleted அப்படின்னு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP அதில் வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ரோ தான் இருக்கும். வேறு ID equal to 1 row தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு DML கமாண்ட்ஸ். இன்சர்ட் அப்டேட் டெலீட். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்ததோட சம்மரி என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸோ டிஎம்எல்ல இன்சர்ட் அப்டேட் டெலீட் பார்த்தோம். TCLல கமிட் ரோல் பேக் சேவ் பாயிண்ட் பார்த்தோம். ஸோ கமிட் அப்படிங்கிறது பெர்மனெண்ட்டாக டிபியில் ஸ்டோர் ஆகும். ரோல் பேக் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் அண்டு மாதிரி தான். லாஸ்ட்டாக எங்கே கமிட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் ரோல் பேக் ஆகி காமிக்கும். இதுவே சேவ் பாயிண்ட் அப்படிங்கும்போது எனக்கு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் ரோல் பேக் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து சேவ் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு DCLல கிராண்ட் ரிவோக் பார்த்தோம். இந்தந்த யூசருக்கு இந்தந்த அக்சஸ் கொடுக்கலாம், இல்லை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கிராண்ட் ரிவோக். நெக்ஸ்ட்டு DQLல செலக்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கான பார்த்ததுக்கான ஓவர்வியூ. ஸோ இதெல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.